வணக்கம். கவிதைனா என்ன? அது நம்ம மனசுல இருக்கிற ஆழமான உணர்வுகளை வெளியே கொண்டு வர்றது தானே? அப்படிப்பட்ட கவிதை உலகத்துல ஒரு சிகரம்னு சொல்லலாம். ஆமா, நாம இன்னைக்கு கம்பரோட அந்த பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள தான் ஒரு சின்ன பயணம் போக போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இத பாருங்க. கம்பரோட அருமைய பத்தி பேசணும்னா இத விட ஒரு சிறந்த தொடக்கம் இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, இன்னொரு மகாகவியான பாரதிய என்ன சொல்றாரு? கம்பன் பாடின பாட்டெல்லாம் நான் தான் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாரு. இது ஒன்னே போதுமே கம்பரோட உயரம் என்ன நமக்கு புரியறதுக்கு. ஏன்னா கம்பனோட உலகம் ரொம்பவே விசித்திரமானது. அங்க நேரத்துக்கோ இடத்துக்கோ எந்த எல்லையுமே கிடையாது. அவர் பாக்குற காட்சிகள், கேக்குற ஓசைகள், நம்புற நல்ல விஷயங்கள்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தன்னோட கவிதைக்குள்ள கொண்டு வந்துடுவாரு. அதனாலதான் அவர் இன்னைக்கும் கொண்டாடப்படுறாரு. சரி, கம்பரோட அந்த உலகத்தை நாமளும் கொஞ்சம் எட்டி பாப்போமா? அவரோட மேதைத்தனத்தை புரிஞ்சுக்க நாம ஒரு 3 கவிதைகளை உதாரணமா எடுத்துக்க போறோம். அதுல முதல்ல ஒரு நதிய அவர் எப்படி வர்ணிக்கிறாருன்னு பார்க்கலாம். சரியோ நதிய பத்தின ஒரு கவிதை இது. தாதுகு சோலை தோறும் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த வரிகள் அந்த நதி போற வழியை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு படமா ஓட வைக்கும். இதுல வர சில வார்த்தைகளுக்கு முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். தாது அப்படின்னா பூக்கள்ல இருக்கிற மகரந்தம். மாதவி வேலின்னா குறுக்கத்தி கொடியால செஞ்ச ஒரு வேலி. எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. இப்ப அந்த நதி எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க. மகரந்தம் சிந்திர சோலைகள் வழியா, செண்பக மரங்கள் நிறைஞ்ச காடுகள் வழியா, தாமரை பூத்த குளங்கள், புதுசா மணல் பரவி கிடக்கிற இடங்கள், பாக்கு தோட்டங்கள், செழிப்பா வளர்ந்த நெல் வயல்கள்னு எல்லா இடத்துலயும் புகுந்து ஓடுது. சரி, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோமா? இங்க கம்பன் சும்மா ஒரு நதி ஓடுறத மட்டும் சொல்லல. அதை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த நதிய ஒரே ஒரு உயிர்னும் அது பாயிற இடங்களையெல்லாம் பல உடல்கள்னும் சொல்றாரு. பாத்தீங்களா? சும்மா ஒரு நதிய பத்தி சொல்றத எவ்ளோ பெரிய ஒரு தத்துவமா மாத்திட்டாரு. இதுதான் கம்பனோட மேஜிக். அடுத்து நாம பார்க்க போற உதாரணம் இன்னும் ஒரு படி மேல. இங்க வெறும் உருவகம் மட்டும் இல்ல, ஒரு பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு கம்பன். வாங்க அந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இது மருத நிலத்தை பத்தின ஒரு வர்ணனை. இதோட தொடக்கமே ஒரு நாடகத்தோட தொடக்கம் மாதிரி இருக்கு பாருங்க. இயற்கையை எப்படி ஒரு பெரிய ஸ்டேஜா மாத்துறாருன்னு பாப்போம். இப்போ நீங்க எந்த கேள்விய மனசுல வச்சுக்கோங்க. கம்பன் பாக்குற ஒவ்வொரு காட்சியிலையும் ஒரு கலை நிகழ்ச்சியோட அம்சம் எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாருங்க, மயில்கள் ஆடுறது டான்சர்ஸ் மாதிரி இருக்கான். தாமரை மலர்கள் எல்லாம் விளக்கு ஏத்தி வச்ச மாதிரி இருக்கு. மேகங்களோட இடிமுழக்கம் மத்தளம் வாசிக்கிற மாதிரி கேக்குது. பூக்குற குவளை மலர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த ஆடியன்ஸோட கண்கள் மாதிரி இருக்குதான். அலைகள் ஸ்டேஜ்ல இருக்கிற திரைச்சீலை மாதிரியும், வண்டுகளோட சத்தம் யாழ் இசை மாதிரியும் இருக்கு. அடடா, என்ன ஒரு கற்பனை! மொத்த இயற்கையையும் ஒரு உயிரோட்டமான நாடக மேடையா மாத்திட்டாரு பாருங்க. இப்ப நாம பார்க்க போறது தான் கம்பனோட கவித்திறனோட உச்சம்னே சொல்லலாம். அதாவது ஒப்பிடவே முடியாத ஒரு அழக வார்த்தைகளால எப்படி சொல்றதுன்னு ஒரு பெரிய சவால். அந்த சவாலை அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு பாப்போம். ராமரோட அழக வர்ணிக்க கம்பன் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு பாருங்க. ஒரு கவிஞனோட தேடலா இந்த காட்சியை நீங்க பார்க்கணும். கம்பன் தேடிக்கிட்டே இருக்காரு. ராமனோட நிறம் மை மாதிரி கருப்பாவா இருக்கான், இல்ல அது சரியா வரல. சரி, மரகதமோ பச்சை நிறமா, அதுவும் முழுசா விளக்கல. அப்போ கடலோ இல்ல மேகமோ, இப்படி ஒவ்வொரு உவமையா சொல்லி பார்த்துட்டு எதுவுமே அந்த அழகுக்கு ஈடா இல்லைன்னு உணர்றாரு. இப்படி எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டு எதுவுமே சரி வரலங்கிற தவிப்போட உச்சத்துல அவர் வாயிலிருந்து வர்றது ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த இடத்துல ஐயோங்கிறது தோத்துட்டோமேன்னு சொல்ற வார்த்தை இல்ல. அடடா, என்ன ஒரு அழகு! இத சொல்ல எனக்கு வார்த்தையே வரலையேன்னு திகச்சு போய் அப்படியே பிரமிச்சு போய் சொல்ற ஒரு வார்த்தை. ஓமைகளால சொல்ல முடியாத ஒரு விஷயத்த இந்த ஒரு உணர்ச்சி வெளிப்பாட்டின் மூலமா முழுசாக்கிட்டார் பாருங்க. ஆக இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க வார்த்தைகள் தோத்து போகுதோ அங்கதான் உண்மையான உணர்ச்சி வெளிப்படும். அந்த பேரழக பார்த்துதான் அப்படியே மெய்மறந்து போனதை நேர்மையா ஒத்துக்கிறது தான் சிறந்த கவிதைன்னு கம்பன் நிரூபிக்கிறாரு. சரி, நாம பார்த்த இந்த 3 உதாரணங்கள் மூலமா கம்பனோட திறமைய பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாம். இந்த 3 உத்திகளையும் பாருங்க. முதல்ல ஒரு நதிய ஒரே உயிரா பார்த்தாரு. 2வதா ஒரு நிலப்பரப்பையே ஒரு நாடக மேடையா மாத்தினாரு. 3வதா சொல்லவே முடியாத அழக ஐயோங்கிற ஒரே ஒரு உணர்ச்சி வார்த்தையில அடக்கிட்டாரு. இதுதான் கம்பனோட பலவிதமான திறமைக்கு சாட்சி. நம்ம முதல்ல ஆரம்பிச்ச இடத்துக்கே இப்ப திரும்பி வந்திருக்கோம். ஒரு நதியில உயிரை பார்த்ததுல இருந்து ஒரு அழக பார்த்து பேச்சே வராம நின்னது வரைக்கும் கம்பனோட கற்பனை பிரபஞ்சம் உண்மையிலேயே எல்லையற்றதுதாங்க. இப்போ கடைசியா ஒரு கேள்வி. கம்பன் பார்த்த அந்த பிரமிப்ப உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களை அப்படியே ஆச்சரியப்பட வச்சு, என்ன சொல்றதுனே தெரியாம பேச்செழுக்க வச்சு அந்த அழகான விஷயம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நாம கவி சக்கரவர்த்தி கம்பரையும் அவரோட காவியமான ராமாயணத்தையும் பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா ஒரு நிமிஷம், நாம கதையை பத்தி பேச போறதில்ல. அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு மியூசிக்கல் சீக்ரெட், ஒரு இசை ரகசியத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பழமொழிய நீங்க கண்டிப்பா எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு கவிஞரோட வீட்ல இருக்கிற உயிரே இல்லாத ஒரு கட்டுத்தறி கூட கவிதை பாடும்னா அவரோட திறமை எந்த அளவுக்கு இருந்திருக்கணும்?
இதுவே கம்பரோட புகழ சொல்ல போதுமானது. சரி, இவ்ளோ பெரிய புகழ கம்பர் எப்படி அடைஞ்சாரு? வெறும் வார்த்தைகளை வச்சு மட்டும்தானா? இல்லவே இல்ல. அங்கதான் அவரோட பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மகாகவிஞனை பத்தி நாம முறையா தெரிஞ்சுக்கலாம். கம்பர் ராமனோட கதைய தமிழ்ல இராமாவதாரம் அப்படிங்கிற பேர்ல எழுதினாரு. இன்னைக்கு நாம அதுதான் கம்பராமாயணம்னு கொண்டாடுறோம். சோழ நாட்டுல பிறந்த கம்பர் கல்வியில அவருக்கு நிகர் அவர்தான். குறிப்பா விருத்தம்னு சொல்லப்படுற ஒரு விதமான சந்தம் நிறைஞ்ச கவிதை நடையில அவரை அடிச்சுக்க ஆளே இல்ல. அவரோட இந்த திறமைய பார்த்துதான் சடையப்ப வள்ளல் அவரை ஆதரிச்சாரு. சரி, இப்ப நாம கம்பரோட உண்மையான மேஜிக் என்னங்கறத பார்க்க போறோம். அதுதான் அவரோட கவிதைகள்ல கிடைக்கிற அந்த ஸ்பெஷலான ஒரு விஷயம், சந்த இன்பம். சந்த இன்பம், இதுதான் கம்பரோட சீக்ரெட் வெப்பன்னே சொல்லலாம். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு கவிதையோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா அது கேட்கும் போதே அதோட சவுண்ட், அந்த ரிதம், அதுவே உங்க மனசுல ஒரு விதமான சந்தோஷத்தையும் தாளத்தையும் உருவாக்கும். அதுதான் சந்த இன்பம். மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரிதான், இசையால, அதாவது ஓசையால நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல. ஒரு நல்ல மியூசிக் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு உணர்வை கம்பரோட கவிதைகளை கேட்கும்போதும் நம்மளால உணர முடியும். இங்க பாருங்க, ஒரு விஷயத்த வெறும் அறிவால புரிஞ்சுக்கிறது வேற, ஆனா அதையே உணர்வு பூர்வமா உள்வாங்கறதுங்கிறது வேற. கம்பரோட திறமையே இந்த ரெண்டத்தையும் அவரோட கவிதைகள்ல ஒரே நேரத்துல செஞ்சதுதான். வாங்க, இது ஒரு உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஒரு குறிப்பிட்ட ரிதம் ஒரு கேரக்டரோட உணர்ச்சியை எப்படி அப்படியே நமக்கு கடத்துதுன்னு பார்க்கலாம். இப்போ சீன் இதுதான். ராமரோட நெருங்கிய நண்பன் குகன். அவன் பரதன் ஒரு பெரிய படையோட வரத பாக்குறான். பார்த்ததும் அவனுக்கு ஒரே கோவம். நம்ம நண்பன் ராமனை தாக்கத்தான் வரான்னு தப்பா நினைச்சு ஆவேசப்படுறான். இப்ப இந்த வரிகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இதுல ஒரு வேகம், ஒரு ஆவேசம், ஒரு கேள்வி கேட்கிற துணி, இதெல்லாம் அப்படியே வெளிப்படுது இல்லையா? பாத்தீங்களா, அந்த வரிகளோட வேகமான சந்தை இருக்குல்ல, அது குகனோட மனசுக்குள்ள பொங்குற கோப அலைகளை அப்படியே ஒரு படம் மாதிரி நமக்கு காட்டுது. இங்க வார்த்தைகள் மட்டும் பேசல, அந்த ஓசையே ஒரு உணர்வா மாறிடுச்சு. இதுதான் சந்தை என்பதோட பவர். இப்போ இன்னும் ரொம்ப பிரபலமான இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். இங்க சந்தம் முற்றிலும் வேற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்க போகுது. இது ராமாயணத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு சீன். போர்க்களத்துல 6 மாசம் தூங்குற வரம் வாங்கின கும்பகர்ணனை எப்படியாவது எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. சாதாரணமா சத்தம் போட்டா அவன் எந்திரிக்க மாட்டான். அதனால வீரர்கள்லாம் பெரிய பெரிய உலகைகளை வச்சு தரையில ஓங்கி ஓங்கி இடிச்சு எழுப்புறாங்க. அந்த இடிக்கிற சத்தத்தை கம்பர் அப்படியே தன்னோட வார்த்தைகள்ல கொண்டு வந்திருக்காரு பாருங்க. இந்த வரிகளை கேட்கும்போது அந்த கனமான மெதுவான தாளத்தோட விழுகிற அடி சத்தம் கேக்குதா? ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரிய அடி மாதிரி விழுறத நம்மால உணர முடியுது. இது சும்மா எழுப்புற பாட்டு மட்டும் அல்ல, இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இப்ப நீ எழுந்துரு, ஆனா சீக்கிரமே யமன் கையில நிரந்தரமா தூங்க போற அப்படின்னு சொல்ற ஒரு வார்னிங் இது. அந்த கனமான தாழகதியான சந்தம் வரப்போற மரணத்தோட காலடி ஓசை மாதிரி இருக்கு. இறுதியா கம்பரோட இந்த திறமை எப்படி இன்னைக்கும் காலத்தை கடந்து நிக்குதுன்னு பார்க்கலாம். ஆக மொத்தத்துல கம்பரோட மேதமை இதுதான். அவர் சத்தத்தை நம்மளோட உணர்ச்சிகளோட மொழியா மாத்தினாரு. அதனாலதான் நமக்கு அர்த்தம் புரியுதோ இல்லையோ, அவரோட கவிதைகள் நம்மள அப்படியே கட்டி போடுது. நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே இந்த விளக்கம் நம்மள திருப்பி கூட்டிட்டு வருது. இப்போ உங்களுக்கு இந்த பழமொழியோட உண்மையான ஆழம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்பரோட வீட்ல இருந்த காத்துல, ஓசையில, தாளத்துல எல்லாத்துலயுமே கவிதை கலந்திருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடைசியா எப்போ ஒரு வார்த்தையோட அர்த்தத்தால இல்ல வெறும் அதோட ஓசையால, ஒரு சத்தத்தால உங்களுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு? ஒரு பாட்டோட மியூசிக்கா இருக்கலாம், இல்ல அர்த்தம் தெரியாத ஒரு மொழியோட ஓசையா கூட இருக்கலாம். அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா நீங்க உணர்ந்ததுதான் கம்பரின் சந்த இன்பம்.